அன்பர்களே, இந்த படத்துல இந்த பெண்ணு தான் வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்த 19 வயசு தான் சொந்த மகனோடவே சிற்றின்பத்துல ஈடுபட்டு அவன் மூலமா இவ கர்ப்பமும் ஆவரா. இப்போ நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிற இவ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு நினைக்கிறா. இது மட்டும் இல்லாம இது போல இன்னும் நிறைய குழந்தை குட்டிய பெத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதாவது தான் சொந்த மகனையே திருமணமும் செஞ்சுக்கிட்டு அவனோடவே தினம் தினம் ராத்திரியில உல்லாசம் அனுபவிச்சு அதுக்கப்புறம் நிறைய குழந்தை குட்டியை பெத்து போடணும், இவன் கூட பல 100 வருஷம் ஒரு கணவன் மனைவியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறா. உடனே இது ரொம்ப கேவலமான படம், இந்த உலகத்திலே இந்த பெண்ணு தான் ரொம்ப கேவலமான பெண்ணு அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணாதீங்க. இந்த வீடியோவை முழுசா கடைசி செகண்ட் வரைக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க இது நல்ல படமா இல்ல கேவலமான படமா, இந்த பெண் நல்லவளா இல்ல கெட்டவளா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே கடற்கரை ஓரத்துல தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்டு வாசல்ல இந்த பெண்ணு உட்காந்து காபி குடிச்சுக்கிட்டு இருக்கா. இவ பேர் ரெபேக்கா. இவளுக்கு 39 வயசு ஆகுது. இவ இப்போ நிறை மாத கர்ப்பிணியா இருக்கா. இப்போ வயிற்றுல வளர தான் குழந்தைகிட்ட இவ பேசுறா. டே கண்ணா, கவலைப்படாதரா, நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு போன உங்க அப்பா கூடிய விரைவில் திரும்ப வருவாரு, என்னை வந்து ஒரு மனைவியா ஏத்துப்பாரு, நாம 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழலாம்டா, அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படிங்கிறா. இப்போ இந்த பெண்ணோட பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. இந்த பெண்ணு 9 வயசு இருக்கும்போது காட்டுறாங்க. இதே கடற்கரையில இந்த பெண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த பையன் இங்க வர்றான். இந்த பையன் பேரு டாமி. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள நட்பு ஏற்படுது. டாமி இந்த ஊருக்காரன் தான். ஆனா ரெபேக்கா வெளியூர்ல இருந்து இங்க வந்திருக்கா. எங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கா. ஸ்கூல் லீவ்ல இங்க வந்து தாத்தா வீட்டுல தங்கியிருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் நட்பா பழகுறாங்க. இந்த வயசுலயே இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற நட்பு வந்து ஒரு வித ஈர்ப்பை ஏற்படுத்துது அவங்களுக்குள்ள. அந்த வயசுக்கே உண்டான ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு இணக்கம் வச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் வந்து பிரியவே கூடாது, எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு இந்த வயசுல நினைக்கிறாங்க. இப்போ இவன் போயிட்டு அவங்க வீட்டுல விளையாடுறான், அவ வந்து இவங்க வீட்டுல விளையாடுறா. அப்படி இவங்க வீட்டுல விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ரெபேக்கா டாமி கூட இப்ப அவங்க வீட்டுல தூங்கிடுறா. இப்போ டாமியோட அப்பா வந்து, டேய் ரெபேக்காவை அனுப்புடா, அவங்க தாத்தா காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னா, அப்பா அமைதியா இருப்பா, நல்லா தூங்கிட்டு இருக்காப்பா அப்படிங்கிறான் டாமி. சரிடா, நான் அவங்க தாத்தாக்கு சொல்லிடுறேன்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி அவங்க தாத்தா கிட்ட, பாப்பா நல்லா தூங்கிட்டாப்பா, நான் நாளைக்கு காலையில் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா பக்கத்து வீடு தான். அந்த தாத்தா ஒத்துக்கிறாரு. இப்போ டாமியோட அப்பா அப்படி போனோடனே டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றா ரெபேக்கா. என்னன்னு பார்த்தா இவ தூங்கவே இல்லை, தூங்குற மாதிரி சும்மா நடிச்சிருந்திருக்கா. ஏன்னா இவங்க கூட தங்கணும், இவனை விட்டு பிரியவே கூடாது, இவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இப்படி சும்மா வந்து நாடகம் ஆடி இருக்கா ரெபேக்கா. அந்த அளவுக்கு இவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்காங்க, இவங்க பிரியவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் விதிவசத்தால இவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. என்னன்னு பார்த்தா ரெபேக்காவோட அப்பா அம்மாவுக்கு ஜப்பான்ல வேலை கிடைச்சிருக்கு. அங்கேயே போய் செட்டில் ஆகுறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. இவளை வந்து வர வச்சிருக்காங்க. இப்போ நம்ம டாமி கிட்ட சொல்லும் போது டாமி ரொம்ப வருத்தப்படுறான். டாமி என்ன சொல்றான், ரெபேக்கா நீ என்னை மறந்துட மாட்டேன்ல, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறான். அவளும் வந்து நான் கண்டிப்பா உன்னை மறக்க மாட்டேன், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு இந்த வயசுல வாக்கு கொடுக்குறா. இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க 2மே இந்த வயசுலயே வாய் வழி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. அது கொடுத்து முடிச்சது நம்ம டாமி சொல்றான், நான் நாளைக்கு நீ கிளம்பும்போது கப்பல் கிட்ட வந்து உன்னை வழி அனுப்புறேன், அப்போ உனக்கு ஒரு நல்ல பரிசு பொருளும் கொண்டு வரேன் அப்படிங்கிறான். அதே போல மறுநாள் கப்பல்ல ஏறதுக்கு முன்னாடி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு கப்பல் புறப்பட ஒரு நேரம் ஆயிடுது. இந்த பையன் வரவே இல்லை. இவ கப்பல் ஏறி போயிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 12 வருஷம் காட்டுறாங்க. திரும்ப அதே கப்பல்ல அதே துறைமுகத்துல வந்து கதாநாயகி இறங்குறா. இப்போ 12 வருஷம் கழிச்சு 21 வயசு பெண்ணா வந்து இறங்கியிருக்கா. வந்தவன் நேரா போயிட்டு டாமியோட வீட்டுக்கு தான் போறா. பார்த்தா அங்க டாமில அவங்க அம்மா தான் இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டாமி பெரும்பாலும் இங்க இருக்கிறது இல்லம்மா, எங்களுக்கு இன்னொரு வீடு கடற்கரை ஓரத்துல இருக்கு இல்லையா, அந்த வீட்டுல இருப்பாங்க, போய் பாருமா அப்படிங்கிறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் அந்த வீட்டுக்கு வர்றா. வீடு திறந்துருக்கு. நேரம் உள்ள போறா. பார்த்தா பெட்ரூம்ல இந்த பெண்ணு வந்து வெறும் ஜெட்டி மட்டும் போட்டுட்டு மேல ஒரு சட்டை போட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. இவன் யாரா இருப்பான்ட்டு வெட்டி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு குரல் கேட்குது, யார் நீங்க, உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு. இவன் டக்குன்னு திரும்பி பார்த்து, இல்ல இல்லைங்க, நான் டாமியை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற. உடனே இவன், ஆமா சொல்லுங்க, நான் தான் டாமி, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே இவனை பார்த்து இவன் சிரிக்கிறா. அடுத்த செகண்டே இவனுக்கு புரிஞ்சு போகுது, ஏய் நீ ரெபேக்கா தானே அப்படிங்கிறா. ஆமா அப்படின்னு. இவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் டைனிங் டேபிள் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், அவன் வந்து இப்பதான் டிகிரி முடிச்சேன் அப்படிங்கிறா. இவன் வந்து நான் சும்மா வெட்டியா தான் இருக்கேன், அந்த கரப்பான் பூச்செல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசுறதை பார்த்தோன்னே இந்த பெண்ணுக்கு புரிஞ்சு போகுது, இவங்க சின்ன வயசுல காதலிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இடம் இல்லை வீட்டுல, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பெண் டீசெண்டா ஒதுங்கிடலான்ட்டு எந்திரிச்சு போயிடுறா. அப்புறம் தான் கதாநாயகி கேட்கிறா, இந்த பெண் யார் இப்ப போனாலே அவனா, அவள் சும்மா வெறும் தோழி தான், அவள் 2 நாள் தான் எனக்கு பழக்கம் அவ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இப்ப கதாநாயகி கேட்கறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து கிளம்பி போகும்போது என்னை வந்து பாக்குறேன்னு சொன்ன ஒரு பரிசும் கொடுக்குறேன், நீ அது என்ன அப்படின்னா, நீ கவலைப்படாத, நான் கொடுக்க முடியாம சீக்கிரம் வர முடியாம சூழ்நிலை ஆயிடுச்சு, இருந்தாலும் அது அப்படியே தான் வச்சிருக்கேன் உனக்கு கொடுக்கறதுக்காக பாரு அப்படின்ட்டு. இன்னும் சட்ட பாக்கெட்ல வச்சிருக்கான். அதை
போயிட்டு ஒரு தீப்பெட்டி எடுத்துட்டு வர்றான். பார்த்தா அதுல வந்து ஒரு செத்து போன நத்தை இருக்கு. அதாவது சின்ன வயசுல அவளுக்கு வந்து நத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் விளையாடும் போது அவள் சொல்லியிருப்பா, எனக்கு இந்த நத்தையை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவள் எந்த நத்தையை சொன்னாலும் அந்த நத்தையை அவன் பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இத்தனை வருஷமா அதை பாதுகாத்து சட்டையிலே வச்சிருக்கான். இதை பார்த்து நமக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. அடடா, இவ்வளவு வருஷமா நம்மள நினைச்சிட்டு இருக்கானே, இவன் நம்ம மேல இவ்வளவு காதலா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறா. அதே போல இவளுக்கும் இவன் மேல ஏகப்பட்ட காதல். இவனை பார்க்கறதுதான் அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கா. இவனுக்கு அதை கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் வந்திருக்கா. இப்ப 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. நம்ம டாமியோட வீட்லயும் ஒத்துக்கிறாங்க இவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு. நீங்க கூடிய சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமா லவ் பண்ணிக்கிட்டு அந்த பீச்சில் சுத்திக்கிட்டு அவ்வளவு ஜாலியா இருக்காங்க. அந்த சமயத்துல சில நேரத்துல அவன் கேட்கறான், டாமி நம்ம 2 பேரும் சிற்றின்பத்தில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்கறான். அந்த நேரத்துல நம்ம இவன் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இந்த உடம்பு முழுக்க முழுக்க உனக்கு தான் சொந்தம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் நம்ம வந்து தப்பு பண்ண தேவையில்ல, நம்ம முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல கணவன் மனைவியா ஒரு குடும்பம் நடத்தலாம், நிறைய குழந்தை குட்டியை பெற்றுக்கலாம், அப்படி சந்தோஷமான ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலாம். இப்ப நம்ம அவசரப்பட தேவையில்ல, கொஞ்சம் பொறுமையாரு, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கு இவனும் ஒத்துக்கிறான். ஆமா சரி, நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒருத்தர் உயிரா இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா காதலிச்சிட்டு இருக்காங்க. இவன் இந்த கரப்பான் பூச்சி எல்லாம் வளர்க்குற ஒரு சின்ன பண்ணை வச்சிருக்கான். இப்ப நம்ம ஊர்ல வந்து இந்த உரத்துக்காக மண்புழு வளர்ப்போம் இல்லையா, அது போல இந்த மருத்துவ இதுக்காக பரிசோதனைக்காக கரப்பான் பூச்சி வளர்க்குறான். அதை கொண்டு போயிட்டு இந்த ஆராய்ச்சி நிலையத்தெல்லாம் வித்துட்டு வருவான். அந்த நாள் வருது, சரி நான் டவுனுக்கு போயிட்டு இந்த கரப்பான் பூச்சி எல்லாம் வித்துட்டு வரேன் அப்படிங்கிறான். அதுக்கு கதாநாயகி நானும் வரேன் அப்படிங்கிறா. இல்ல வேணாம் அப்படிங்கிறான். அதுக்கு அவ சொல்றா, இல்ல இல்ல, நான் ஆல்ரெடி 12 வருஷம் உனக்கு பிரிஞ்சிருந்துட்டேன், இனிமே ஒரு செகண்ட் கூட உனக்கு பிரிஞ்சிருக்க மாட்டேன், நீ எங்க போனாலும் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. சரி வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போறான். இப்போ 2 பேரும் சந்தோஷமா வண்டியில போயிட்டே இருக்காங்க. அப்போ போற வழியில திடீர்னு வந்து இவளுக்கு வந்து இப்போ சிறுநீர் கழிக்கணும் போல தோணுது. வண்டி வந்து இவன் ஓரம் நிப்பாட்டுறான். உடனே நம்ம கதாநாயகி ஏறி ஒதுக்க போறோமா போலான்னு போறா. அவ போயிட்டே இருக்கா. திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேக்குது. அப்படியே திரும்பி பார்த்தா இன்னொரு வண்டி வந்து இந்த வண்டி மேல இடிச்சிருக்கு. அப்படி பார்த்தா நமக்கு கதாநாயகன் அப்படியே ஸ்பாட்ல இறந்து போய் கிடக்குறான். இவ அப்படியே பேரஞ்ச மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. ஏன்னா போன நிமிஷம் வரைக்கும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா அடுத்த செகண்ட் குணமா கிடக்குறான். இவளால அப்படியே ஏத்துக்கவே முடியல, ஜீர்ணிச்சிக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா கதாநாயகி. அவன் ஈமச்சடெல்லாம் முடியுது. அப்போ இந்த இழப்பை வந்து அவளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா வந்து அவ ரொம்ப கற்பனை கனவு கண்டுட்டா, இவன் கூட நம்ம பல வருஷம் சேர்ந்து வாழணும், அவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா கற்பனையில இருந்தவ திடீர்னு அவன் இல்ல, அப்படி இந்த உலகத்துல அவன் உயிரோட இல்ல, நமக்கு இல்ல, நம்ம நினைச்ச வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்றப்ப அவன் தாங்கிக்கவே முடியல. இல்ல இது வந்து கூடாது, நம்ம அவங்க கூட எப்படிலாம் வாழ நினைச்சோமோ அது ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வாழ்ந்தே தீரணும் அப்படின்னு யோசிக்கிறா கதாநாயகி. அப்பதான் வந்து அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது. என்னன்னா, இவனை வந்து புதுசா மறுபடியும் உருவாக்கலாம் குளோனிங் மூலமா அப்படிங்கிற மெத்தட் வந்து அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அறிமுகமாயிருக்கு. அது மூலியமா வந்து அவன் ஒரு கருவை உருவாக்கி அந்த கரு மூலியமா அவனுக்கு குழந்தைய பெற்றெடுத்தா, அதே போல அந்த அவனோட டிஎன்ஏ யூஸ் பண்ணா அவனை போலவே ஒரு குழந்தை உருவாகி அவன் வளரும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. அதை நம்ம செய்யலாம், அப்படியே அச்சாசல் அவன மாதிரி ஒரு குளோனிங் உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா இவ. உடனே நேரம் இவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இவ பர்மிஷன் கேட்கறா. பாருங்க ஆன்டி அங்கிள், அவன் இல்லாம உங்களால வேணா இருக்க முடியுது, ஆனா என்னால ஒரு நிமிஷம் கூட அவன் இல்லாம இருக்க முடியல, அவன் நினைப்ப என்ன வாட்டி எடுக்குது, அதனால நான் அவனை மறுபடியும் உருவாக்க போறேன், அவனை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வர போறேன் அப்படிங்கிற. என்னமா சொல்றீங்கன்னா, ஆமா நீங்க வந்து அவன் டிஎன்ஏ கொடுத்தீங்கன்னா நான் குளோனிங் மூலமா அந்த கருவாக்கி அந்த கருவை என் வயிற்றுல சுமந்து 10 மாசம் நானே சுமந்து அந்த குழந்தைய பெற்றெடுத்து நல்லபடியா வளர்த்து அவனுக்கு பழையபடி 19 வயசு ஆனதும் நான் அவனுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு இப்ப எப்படி நான் சந்தோஷமா வாழ நினைச்சேனோ அந்த வாழ்க்கையை அப்ப நான் வாழ்வேன், அதனால உங்களோட அனுமதி வேணும், கூட அவன் டிஎன்ஏ வேணும் அப்படின்னா. இதை கேட்டோன்னு இந்த அம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க. டாமியோட அம்மா அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப இந்த மத நம்பிக்கை உள்ள ஆளா இருக்காங்க. இந்த பாருமா, அவனுக்கு ஒரு விஷயம் புரியல, ஒருத்தங்க இறந்துட்டு அவங்களை ஈம சடங்கு அந்த இறுதி காலெல்லாம் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, திரும்ப அவங்களை உருவாக்குறதுங்கிறது சாத்தான உருவாக்குறது சமம், என் மக சாத்தான மறுபடியும் இந்த பூமிக்கு வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால இந்த முயற்சியை கைவிட்டுரு அப்படிங்கிறாங்க டாமியோட அம்மா. இதனால இவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போறாங்க கதாநாயகி. ஆனா டாமோட அப்பா நம்ம கதாநாயகி தனியாக சந்திச்சு வந்து பேசுறாரு. இந்த பாருமா, நீ வந்து எந்த அளவுக்கு என் பையன் மேல உயிரா இருக்கு, அவனை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் இப்போ ஒரு வாட்டிக்கு மறு வாட்டி நீ யோசிச்சு பாரு, உன் வாழ்க்கையே பாழா போயிடும், நல்லா யோசிச்சு முடிவிடுமா, எங்க டிஎன்ஏ நான் தரேன், என் மனைவி தெரியாம தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்களும் இல்ல அங்கிள், நான் ரொம்ப உறுதியாக தான் இருக்கேன், என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நீங்க டிஎன்ஏ கொடுங்க அங்கிள் அப்படின்னு கெஞ்சுறா. சரிம்மா, என் மனைவி தெரியாம பாத்துக்கோ, நானும் வந்து என் மனைவி கூட்டிட்டு இந்த ஒரு விட்டே போயிடுறேன், நீ நல்லபடியா அந்த குழந்தைய பெற்றெடுத்து வளர்த்துக்க, அப்போ மறுபடியும் கூட யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஎன்ஏ கொடுத்துட்டு போறாரு. இப்போ அந்த டிஎன்ஏ கொண்டு போயிட்டு இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து அதை வந்து கருவாக்கி அந்த கருவை வந்து தான் வயிற்றுல வந்து சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டெய்லி அந்த ஹாஸ்பிட்டல் செக்அப் போயிட்டு அந்த கரு கரெக்டா வளர்ந்துக்கிட்டு வருதா
அப்படின்னு செக்அப் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நாளுக்கு நாள் அந்த வயிற்றுல கரு வளர்ந்துட்டே வருது. இப்ப காட்டுற நர்ஸ் யாருன்னு தெரியுங்களா? இவங்க தான் அந்த முதல் நம்ம கதாநாயகி டாமை வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு பெண் இருந்தா இல்லையா, அந்த பெண் தான் நர்ஸா இருக்கா. இவளுக்கு எல்லாமே தெரியும். டாமி வந்து இறந்து போனதும் அவனோட குளோனிங் வந்து உருவாக்கி தான் வயிற்றுல வந்து கருவா சுமந்துகிட்டு இருக்க எல்லாமே தெரியும். இப்போ இந்த கரு வந்து சுமந்து ஒரு நிறைய மாத கர்ப்பிணி ஆகிறா. இப்போ இந்த குழந்தைய நல்லபடியா பெத்து எடுக்கிறா கதாநாயகி. இப்போ இந்த பிறந்த குழந்தைக்கு டாமினே பேர் வைக்கிறா. வச்சு நல்லபடியா அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறா. இந்த குழந்தை கொஞ்சமா வளர்ந்துதே வருது. பார்த்தா அந்த சின்ன வயசுல டாமி எப்படி இருந்தானோ அதே மாதிரி இருக்கான் இந்த குழந்தை. டாமி மாதிரியே இருக்கான். இப்போ ஊர்ல இருக்கிற சில பெண்கள்லாம் நம்ம கதாநாயகியை கூப்பிட்டு பேசுறாங்க. இதை பாருமா, உன் மகனை வந்து எங்க மகனோட சேர விடாத, அவன் சேர்ந்து விடாத அனுமதிக்காத, உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ உன் பையனை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியுது உன் பையன் வந்து ஒரிஜினல் இல்லை, அவன் வந்து குளோனிங் இல்லை, அவன் வந்து என் பசங்களோட பழகணும்னா அதனால என் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதனால தயவுசெய்து உன் பையனை வந்து வெளியே விடாத, தெருவில் உன் வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுக்கோ உன் பையனை அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த ஊர்க்காரெல்லாம் எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த நம்ம கதாநாயகனோட தோழி இருந்தா இல்லையா, அந்த பெண் இந்த நர்ஸா இருக்கால, அவ வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அவ வந்து நம்ம கதாநாயகனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஐடியால இருந்தா, அதுக்குள்ளேதான் நம்ம கதாநாயகி அவங்க வாழ்க்கையில வந்ததுனால அவ விலகி போயிட்டா. அந்த பொறாமையினால இவ ஊர்ல எல்லாம் சொல்லி வச்சுட்டா இந்த பையன் வந்து குளோனிங் அப்படின்ட்டு. அதனால ஊர்க்காரங்க எல்லாமே தெரியும். இவங்க வந்து ஊர்க்காரெல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்களை வந்து ரொம்ப இது பண்ண அசிங்கப்படுத்துறாங்க. போதாத்துக்கு இந்த பையனை வந்து அவன் கூட பழகிற பிள்ளைங்களாம் கூட நீ காப்பி, நீ வந்து அசல் இல்லை, நீ போலி அப்படின்னு மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க சக நண்பர்கள், இந்த வயசு பசங்க. இவன் வந்து புலம்புறான், அம்மா காப்பின்னா என்னம்மா, நான் வந்து ஒரிஜினல் இல்லை காப்பி அப்படின்றாங்க. அப்படின்னா என்னம்மா அர்த்தம் அப்படிலாம் கேட்கறான். இந்த அம்மாவால் தாங்கிக்கவே முடியல. சரி, இந்த ஊர்ல இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் நம்ம ஒதுக்குப்புறமா போயிடலான்ட்டு ஒரு பீச் ஓரத்துல போய் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அங்க கூட்டு போய் தான் மகனை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போட இவங்க வந்து ஒரு பெத்த மகனை வளர்க்குற மாதிரிலாம் வளர்க்கல. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க தன்னுடைய காதலன் அப்படிதான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அந்த பையன் இவங்ககிட்ட விளையாடும் போதும் தொடும் போதும் மேல விழும் போதும் அவனை குளிப்பாட்டும் போதும் இவங்க சாப்பாடு போடும் எல்லாமே அந்த நினைப்பு வந்து இவன் தான் காதலன் அப்படின்னு நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்க தவிர, அந்த பையன் தான் ஒரு தாய்கிட்ட பழகிற மாதிரி பழகிறான். ஆனா இவங்க ஒரு காதலன்ட்ட பழகிற மாதிரி தான் பழகுறாங்க. என்ன ஒண்ணு, அவன் பையன் சின்ன பையனா இருக்கானு, தப்பு தண்டை பண்ணக்கூடாதுன்ற மட்டும் தான் ஒதுங்கி இருக்காங்க. இவங்க வந்து இப்போ 19 வயசு ஆகட்டும், அப்போ இவனோட சிட்டுன்னு அனுபவிக்கலாம், இப்போ வந்து தொடக்கூடாது சின்ன பையன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானே தவிர, மற்றபடி இவங்க மனசு முழுக்க இவங்க காதலன் தான் நினைச்சிருக்காங்க தவிர சொந்த மகனா நினைக்கல. இந்த பையனுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அம்மா வந்து நம்ம மேல ஒரு ஃபீலிங்கா இருக்காங்கன்னு. அவன் அம்மாட்ட எப்படி பழகணும் அந்த மாதிரி பழகிட்டு இருக்கான். ஆனா இடையில அப்பப்போ அப்பாவை பத்தி கேட்கறான். அம்மா அப்பா யாருமா, அவரை பத்தி சொல்லுமா, அவருக்கு என்னதாம்மா ஆச்சு அப்படின்னா, அப்பதான் சொல்றாங்க, இது பாருப்பா, இதுவே முதலும் கடைசிமா கேட்டுக்க, மறுபடியும் சொல்ல மாட்டேன். அப்பா வந்து ஒரு கார் விபத்தில் இறந்துட்டாரு, சரியா, இதுக்கப்புறம் அப்பா பத்தி கேட்க கூடாது, அவரை பத்தி கேட்கும் போல எனக்கு கொஞ்சம் மன வேதனை ஆயிடுதுப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன்பா அப்படின்னுறான் அந்த பையனும். இப்ப கதாநாயகன் என்ன நினைக்கிறான்னா, இவன் வந்து ஒரு வெளியூர்ல ஸ்கூல்ல படிக்கிற இந்த உண்டு உறவிட பள்ளியில வந்து அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப பல வருஷம் அந்த பையன் அங்கேயே படிக்கிறான். இப்போ பல வருஷம் கழிச்சு, அதாவது 19 வயசு பையனா திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றான். வந்து பார்த்தா இவங்க அந்த காதலன், செத்து போன காதலன் எப்படி இருக்கானோ அச்சு அசல் அப்படியே இருக்கான் அந்த பையன். இவனை பார்த்து அப்படியே பிரமிச்சு போறாங்க. ஆனா வந்தவன் தனியா வராம கூட இந்த பெண்ணையும் கூட கூப்பிட்டு வந்திருக்கான். அதாவது வந்து அவங்க அம்மாட்ட சொல்றான், அம்மா இவனோட காதலி, நான் இவ்வளவுதான் திருமணம் செஞ்சுக்க போறேன், இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இங்கதான் தங்க போறேன், அந்த வீட்டுலதான் அவ அப்படிங்கிற. இதை கேட்ட உடனே நம்ம கதாநாயகி உறைஞ்சு போறாங்க. தான் பிரச்சனை, தான் ஆசையெல்லாம் எப்படி இவங்க சொல்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா தவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்தவங்களா சும்மா இல்லை. இப்ப 2 பேரும் வயசு பசங்க, இவங்க காதலன் காதலியும் வந்து அடிக்கடி நேரங்காலம் பார்க்காம ராத்திரி பகல அப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சிற்றின்பத்தில் ஈடுபடுறாங்க, சும்மா பூந்து விளையாடுறாங்க. அவங்க சிற்றின்பத்தில் ஈடுபடும் போது அந்த பக்கத்து ரூம்ல நம்ம கதாநாயகி காதுக்கு கிழியுது அவங்க பண்ற அந்த சிறுங்கல்கள். அதான் இஸ் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி அந்த சிறுங்கல்லாம் வந்து ஹெவியா வருது. நம்ம கதாநாயகி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா நம்ம இருக்க வேண்டிய இடத்துல அந்த பெண் இருக்காது. ஏன்னா கதாநாயகியை பொறுத்த வரைக்கும் அவ வந்து இவனை அனுபவிக்கணும், அதுக்காக அவனை பெத்து எடுத்து வளர்த்தாலே தான் காதல் தான் நினைச்சிட்டு இருக்கா. இவன் வந்து அவளோட சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த பெண் இல்லாதப்போ இவன் தனியா கட்டில படுத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் மெதுவா நம்ம கதாநாயகி எந்திரிச்சு போயிட்டு அவன் பக்கத்துல படுத்துடுறா. நம்ம கதாநாயகன் தெரியாம ஏதோ நம்ம பக்கத்துல வந்து படுத்து நமக்கு காதலி தான் அப்படின்னு நினைச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சி அவளை வந்து உல்லாசம் அனுபவிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது எதாச்சும் முகத்தை பாக்குறான், அப்படியே அதிர்ந்து போறான். டக்கு உட்காந்துட்டு, ஐயோ அம்மாமா சாரிம்மா, நான் வந்து என் காதலி நினைச்சோமா, தெரியாம கை வச்சிட்டோமா, சரி நீ ஏமா இங்க வந்து படுத்த அப்படிங்கிறான். அவங்க பதிலே சொல்லாம அமைதியா இருக்காங்க. எப்படி பதில் சொல்ல முடியும், அமைதியா இருக்காங்க. அவன் அப்படி பெருசா எடுத்துக்கல, சரி விட்டுறான். இப்போ அடுத்த நாள் இவங்க வெளியில இருக்கும்போது அவங்க வந்து அந்த காதலையும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இந்த பையன் இவங்கிட்ட எப்படி விளையாடுவானோ அந்த பனியனுக்குள்ள வந்து நுழைஞ்சுப்பான், அப்படிலாம் அம்மாட்ட விளையாடுவான். இப்போ அவங்க அம்மா தானே அவனை பொறுத்த வரைக்கும் அம்மாட்ட விளையாடுறான். வந்து அதே போல சின்ன வயசு விளையாடும் மாதிரி அந்த பனியனுக்குள்ள நுழைஞ்சு விளையாடுறான் பாருங்க.
இப்ப இவங்களுக்கு அந்த சிற்றின்ப ஏக்கங்கள் அதிகமாக இவன் வந்து அந்த தொடும்போதும் அந்த ஸ்பரிசம் அந்த தொடுதல் அவன் வந்து மகனா நினைக்கலையே அவனை அதனால அவன் அந்த மாதிரி விளையாடும் போது இவங்களுக்கு கூச்சமா இருக்கு அந்த உணர்ச்சி ஏற்படுது. இதை வந்து தூரமா இருந்து இந்த காதலி கவனிச்சிடறா. நம்ம கதாநாயகோட காதலி இந்த பெண்ணு பாக்குறா. அவளுக்கு தெரியுது என்ன இது நம்ம காதல வந்து அம்மாட்ட விளையாடுற மாதிரி விளையாடுறான். ஆனா இந்த பொம்பளை ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு காதலி சினுங்கிற மாதிரி ஒரு மனைவி சினுங்கிற மாதிரி சினுங்கிறாளே அப்படின்ட்டு ஒரு நாள் தனியா கூப்பிட்டு இந்த பெண்ணு கேட்டுறா கதாநாயகிட்ட. ஆன்டி நான் கேட்கறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்க பையன்கிட்ட ஒரு மாதிரியா பழகுறீங்க, அது எனக்கு சரியா படல, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. ஆனா வந்து நம்ம கதாநாயகி அவங்க கிட்டே அது வாயை தரல, அமைதியா இருந்துடுறா. இப்போ அடுத்த நாள் இவங்க ஜாலியா பீச் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றாங்க. பார்த்தா இந்த வயசான பாட்டி இந்த வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாருன்னு தெரியுதுங்களா, இவங்க தான் முன்னாடி ஒரிஜினல் டாமியோட அம்மா. இப்போ இவங்களை பார்த்தவன அப்படியே ஷாக் ஆகிறாங்க. நம்ம செத்து போன நம்ம மகன் டாமி மாதிரியே இருக்கானே இந்த பையன் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே சமயம் கதாநாயகியை பார்த்து முறைக்கிறாங்க. அதாவது நான் இவ்வளவு தூரம் சொல்லி என் பேச்சு மீறி நீ என் பையனை உருவாக்கியிருக்கே அப்படின்ற மாதிரி அவனை நம்ம கதாநாயகி மறைச்சு பாக்குறாங்க. நம்ம இந்த பையனை கேட்கறான், பாட்டி நீங்க யாரு பாட்டி, உங்களுக்கு யாரு வேணும், என்ன வேணும்னு கேட்கறான். அவங்க எதுவுமே பேசாம அப்படியே அவனை ஆதங்கத்தோட பார்த்துட்டு கதாநாயகி இப்போ மறைச்சு பார்த்துட்டு அவன் கிளம்பிடுறாங்க. உடனே இப்ப இந்த பையன் கேட்கறான் கதாநாயகிட்ட, அம்மா அந்த பாட்டி யாருமா, எதுக்காகமா வந்து என்ன ஒரு மாதிரி ஏக்கத்தோட பார்த்தாங்க, உன்னையாம மறைச்சாங்க, அது இல்லாம அந்த பாட்டியை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு தோணுதுமா, அவங்கள பல வருஷம் முன்னாடியே பார்த்த மாதிரியும் அவங்க கூட பழகின மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுதுமா, ஏமா எனக்கு அப்படி ஆகுது, அந்த பாட்டி யாருமா சொல்லுமான்றான். அப்போ நம்ம கதாநாயகி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவ செம டென்ஷன். அது பாருமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ பல வருஷமா என்கிட்ட நிறைய விஷயம் மறைச்சிக்கிட்டே இருக்க, இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லி ஆகணும், அவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான், குதிக்கிறான், கத்துறான். இதையெல்லாம் பார்க்குற எந்த பெண்ணுக்கு ஐயோ பெரிய பிரச்சனை ஆகும் போல இருக்குன்ட்டு சரி சரி நான் கிளம்புறேன் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பொட்டி படைய கிளம்பி எடுத்துன்னு அவன் கிளம்பிடுறா. இப்போ டாம் வந்து ரொம்ப உறுதியா இருக்கான், நீ என்ன பண்ணே தெரியாது, எனக்கு நீ சொல்லி ஆகணும், அந்த கிழவி வந்து போனவங்க யாரு அதை போல எனக்கு சொல்லு அப்படிங்கிறா. இப்போ வேற வழி இல்லாம கதாநாயகி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த பாருப்பா இது வந்து என் சொந்த ஊர் இல்ல, எங்க தாத்தாவோட ஊரு, நான் என் தாத்தா வீட்டுக்கு வந்து ஸ்கூல் லீவ்ல ஒரு 2 மாசம் லீவ்ல ஒரு 9 வயசுல இங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் டென்ஷன் ஆகிறான், அது பாருமா உன்னுடைய பழைய கதை சொந்த கதை சோகம் நான் கேட்க விரும்பல, நீ நிறைய விஷயத்துக்கு வயசு அந்த வந்த பாட்டிக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அந்த பாட்டி யாரு, எதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அதை மட்டும் சொல்லும் போது நேரம் அப்படிங்கிறான். சரினா இவங்க எப்படா சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிற நம்ம கதாநாயகன் என்ன பண்றான், நேரம் உள்ள போயிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துன்னு வராங்க. இந்த லேப்டாப் வந்து செத்து போன உண்மையான டாமியோட லேப்டாப், அதை பாடுற அவனுக்கு புரியன்றாங்க. அதை எடுத்து பாக்குறான், பார்த்தா அது எல்லாமே இருக்கு. டாமி சின்ன வயசுல இருந்தது, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல கடற்கரை விளையாடுனது, அந்த அப்புறம் டாமி பெரியவன் வளர்ந்தது, இப்போ இவனும் டாமி எப்படி இருக்கான் அதே மாதிரி இருக்கிறது, இவங்க 2 பேரும் லவ் பண்ணது, மொத்த விஷயமே அவனுக்கு புட்டு வச்ச மாதிரி தெளிவாயிடுது. இப்ப பார்த்தவன சரியான டென்ஷன் ஆகிறான் அந்த பையன். இவ்வளவு நேரம் அம்மா அம்மான்னு மரியாதை பேசியிருந்தா இப்போ வாடி போயினே பேசுறான், ஏய் என்னடி இது, என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படிங்கிறான். அப்போ நீ வந்து சுயநலத்துக்காக என்ன உருவாக்குனியா, நான் என் அப்பனோட விந்துக்கு நான் பிறக்கலையா, அப்ப நான் உனக்கு ஒரு பொம்மையா, நானு உன்னுடைய சிற்றின்ப தேவைக்காக வந்து என்ன இந்த மாதிரி குளோனிங் மூலமா உருவாக்குனியா நீ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீலிங்ஸே கிடையாது அப்போ அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு கத்துறான். இவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. என்னன்றான், இப்ப என்ன நீ வந்து உன் காதலனோட வார்த்தை தானே என்ன உருவாக்குன, அவன் அதாவது அவங்க கூட சிற்றின்பம் அனுபவிக்கணும் தானே அதை உருவாக்குனேன், அந்த தேவையை நானே பூர்த்தி செய்யறவா, நீ இந்த இத்தனை வருஷமா பெற்று வளர்த்ததுக்கு அந்த விஷயத்த அந்த கர்மத்தை நானே பண்ணி தொலைறவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வலுக்கட்டாயமா அவனே பிடிச்சி கட்டில தள்ளி அவங்க மேல படுத்து அவன் ரொம்ப கொடூரமா வந்து அவங்களுக்கு விருப்பமும் இருக்குது விருப்பமும் இல்லை, அவன் சொல்ல முடியல மெல்ல முடியலன்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பிடிச்ச ஒரு மிருகத்தனமா உனக்கு தானே தேவை, உன்னுடைய இதை பூர்த்தி செய்து கிளம்புற அப்படின்ட்டு அதை போட்டு அந்த அம்மாவை பிடிச்சி அவன் பலாத்காரம் பண்றான். அப்படி செஞ்சு முடிச்சு பார்த்தா அங்க வந்து அந்த பெட்ல ரத்தமா இருக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் சொல்றான், இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நான் இருந்தேன்னா ஒரு அம்மா மகனா பழகதாவும் என்னால் முடியாது, அதே மாதிரி நீ எதிர்பார்க்குற மாதிரி உனக்கு புருஷனாக இருக்க முடியாது, இது ரெண்டுமே அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து செய்ய முடியாது, அதுக்கப்புறம் உங்க முகத்தையே முழிக்க மாட்டேன்ட்டு அவன் முகத்தோட பார்க்காம அப்படியே கிளம்பி போயினே இருக்கிறான். இப்போ கடைசியா இவங்க 2 பேரும் சிற்றின்பத்தில் ஈடுபட்டதுனால இந்த பெண்ணு கர்ப்பமாயிட்டா அவன் மூலமா. அதாவது இப்போ அவன் வயிற்றுல கரு வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த கரு கொஞ்சமா வளர்ந்து இப்போ நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கா. இப்போ வயிற்றுல வளர்ற அந்த குழந்தைகிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா, டே கண்ணா, இப்போ நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போன உன் அப்பா கூடி சீக்கிரத்துல என்னை தேடி இந்த வீட்டுக்கு வருவாருன்னு நம்பிக்கை இருக்குடா. அதாவது என் உண்மையான அன்பையும் என் உண்மையான காதலையும் புரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து திரும்ப வந்து என் மனைவியை ஏத்துப்பாடுறா, நானும் அவரும் நல்ல கணவன் மனைவியா இந்த வீட்டுல வாழ்வோண்டா, அப்போ உனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை நாங்கள் 2 பேர் இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்குவோண்டா அப்படின்ற மாதிரிலாம் வயிற்றுல வளர்ற தான் குழந்தைகிட்ட இவ சொல்லிக்கிட்டு இருக்கா.
அன்பர்களே, இப்ப சொல்லுங்க, இந்த பெண்ணு நல்லவளா, இவரோட எதிர்பார்ப்பு சரிதானா அப்படின்னு. இல்ல இந்த பெண்ணு செய்ய தப்புதான் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி இந்த பெண்ணோட தரப்பு நியாயத்தை நான் கொஞ்சம் எடுத்து சொல்லிடுறேன். அதை கேட்டுட்டு உங்க முடிவை கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா, இந்த பெண்ணு 9 வயசா இருக்கும் போதே இந்த பையன் மேல அவ்வளவு பிரியமா இருந்தா, இவனை விட்டு பிரியவே கூடாது, பல வருஷம் இவனை சேர்ந்து ஒன்னாவே நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்ச. ஆனா விதிவசத்தால ஒரு 12 வருஷம் இவனை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமையாயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்தா இனி ஒரு செகண்ட் கூட இவனை பிரிஞ்சு வாழக்கூடாது, இருக்கக்கூடாது, இவனை கல்யாணம் பண்ணிட்டு பல 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் இந்த போல பூமியில அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா அதுவும் நிலைக்கல. அவன் வந்து பொசுக்குன்னு செத்து போயிட்டான். அவன் நினைச்சிருந்தாலும் அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா அதை பண்ணாம அவன் மேல வச்ச உண்மையான காதல்னால, தூய்மையான காதல்னால அவனை மறுபடியும் நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வரணும், அவனை போல எனக்கு வேணும்னு சொல்லி குளோனிங்ல வந்து ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா. அதை பெத்துக்கிட்டு மட்டும் இல்லாம அதை வளர்க்கத்தி கஷ்டப்பட்டிருப்பான். அந்த 19 வயசு வரைக்கும் வளர்த்துருக்கா. அது கூட பரவாயில்ல. இந்த விஷயம், முக்கியமான விஷயம் கவனிங்க. இந்த 19 வருஷத்துல அவன் நினைச்சிருந்தாலும் வேற ஏதோ ஒரு ஆணோட தகாத உறவுல இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த பெண்ணுக்கு உணர்ச்சிகள் இருந்திருக்கும், அந்த சிற்றின்ப ஏக்கங்கள் இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஆணோட தொடர்புல இல்லாம அத்தான் உணர்ச்சிகள், அந்த சிற்றின்ப ஏக்கங்களை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஏன்னா தான் காதலுக்கு அவ வாக்கு கொடுத்தா, இந்த உடம்பு உனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் வந்து கண்ணி கழிஞ்சா உங்கள்கிட்ட தான் கழிவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இருந்தா. அதனாலதான் இப்ப முதல் முறை இவங்க வந்து இந்த நம்ம படுக்கும்போது அந்த பெட்ல பாத்தீங்கன்னா ரத்தமா இருக்கும். இந்த 39 வயசுல இப்பதான் வந்து அவ கண்ணி கழிகிறா. அவ சொன்ன மாதிரி இவங்ககிட்ட தான் முதல் முறையா படுத்தா. அவனுக்காகவே வந்து இத்தனை வருஷம் அந்த சிற்றின்பத்தை தியாகம் பண்ணி வச்சிருந்தா. இப்ப சொல்லுங்க, இந்த பெண்ணு நடந்துகிட்டு சரிதானா? இந்த பெண்ணு அவனை கணவனை நினைக்கிறது அவனோட எதிர்பார்ப்பு சரிதானா அப்படின்ட்டு. இல்லைங்க, நீங்க 1000 சொன்னாலும் இந்த பொண்ணு தப்பு பண்ணது தப்பு தான். நீங்க சும்மா முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா எப்ப வந்து ஒரு பெண்ணு தான் வயிற்றுல 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறாளோ, அப்பவே வந்து அது தாய், அது மகன் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுதான் நம்ம உலக வாழ்வியல். அது எந்த நாடாகட்டும், எந்த கலாச்சாரமாகட்டும், இதுதான் வந்து நம்ம வாழ்வியலுக்கு சரியான எடுத்துக்காட்டு. அதனால வந்து நீங்க அதை கொச்சப்படுத்தாதீங்க. அவங்க தாய் மகன்றதான் சரியான விடையா இருக்கும் அப்படிங்கிறீங்களா? எது உங்களுக்கு தோணுதோ வெளிப்படையா கமெண்ட்ல சொல்லுங்க.